ஹலோ காமன் மேன், நான் இன்னைக்கு ரிச் டேடுக்கும் புவர் டேடுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இது ராபர்ட் கயசாகி எழுதின புக்கு கிடையாது. இது நம்மளுடைய டிப்ஸ். ஒரு புவர் டேட்ன்றவர் பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு போ அப்படின்ற ப்ரெஸ் பண்ணுறதை மட்டும்தான் மெயினாக பண்ணிட்டு இருப்பாரு. வாழ்க்கை பாடத்தை அவரை கற்றுக்கவே விட மாட்டார். அடுத்தது பாட புத்தகத்தை மட்டும்தான் படிக்க சொல்லுவார். அவர் வேற எதுவும் ஃபினான்சியல் புக்கை படிக்க சொல்ல மாட்டார். ஒரு வேலை எப்படியாவது ஒன்று வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு பையனை புஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்டர்பிரனர் ஆகணுன்ற கனவையே அவனுக்கு கொடுக்க மாட்டாரு. வாரத்துக்கு 40 மணி நேரம் குறைஞ்சபட்சம் உழைக்கணும்னு பையனை புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. எப்படியாவது ஒரு கெட்ட கடனை பையன் தலையில கட்டிடுவாரு. ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண விடாம பையனை புவரா தான் ரிட்டையர் ஆக வைப்பாரு. ரிச் டாட் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, நீங்க அம்பானியோட பையனோ அதானியோட பையனோ டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க அதை படிக்க மாட்டாங்க. அவங்க ஃபினான்ஸுக்கு தான் படிக்க சொல்லுவாங்க. நான் சொல்றதும் அதுதான். ஸோ நீங்க ரிச் டாடா இருக்கணுமா இல்லை புவர் டாடா இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.